சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேளூர் ஸ்ரீ தான்தோன்றீஸ்வரர் கோவிலில் திருமணம் செய்யும் மணமக்கள் அமர இடம் பிடிப்பதற்காக மணமக்களின் உறவினர்கள் ஒருவருக்கொருவர் வாய் தகராறில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிட கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருமணம் செய்து கொள்ளும் ஜோடிகளுக்கு பொதுவாக எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் சிவன் கோவிலில் திருமணம் செய்து கொண்டால் அத்தனை தோஷங்களும் அடிபட்டு போகும் என்ற நம்பிக்கையில் பெரும்பாலும் சிவன் கோவிலில் பொதுமக்கள் பெரும்பாலும் திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக கொண்டுள்ளனர். அந்த வகையில் சேலம் மாவட்டம் மிகவும் பழமை வாய்ந்த பஞ்சபூத தலங்களில் மிக முக்கிய தலமான திரு தாந்தோன்றீஸ்வரர் கோவிலில் திருமண நாட்களில் 100க்கும் மேற்பட்ட திருமணம் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்று ஒரு நாள் மட்டும் காலை முதல் 72 திருமணங்கள் நடைபெற்றது. அந்த வகையில் இன்று அதிகாலை சுப முகூர்த்தம் இன்று வைகாசி மாதம் வளர்ப்பு கடைசி முகூர்த்தம் தேதி என்பதால் கோவில் அதிக அளவில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் அதிகாலை முதல் திருமணம் நடைபெற்ற நிலையில் திருமணத்திற்காக மணமக்கள் அமர்வதற்கு பாய் போடுவதில் மணமக்கள் உறவுகளிடையே பெரும் போட்டா போட்டி ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் இருவரு மணமக்கள் மற்றும் உறவினரிடையே பெரும் வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாகவும் மாறியது. இந்த விஷயம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மணமக்களை அமர இடம் பிடித்து பாய் போட்டா போட்டி சண்டை போட்ட நிலையில் வாய் தகராறில் ஈடுபட்ட காட்சிகள் தற்போது சமூக ஊடகங்கள் பரவி பெரும் பொதுமக்கள் மத்தியில் மணமக்கள் வீட்டார் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்துகிறது. மேலும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு திருமணத்திற்கு 3000 வரை கட்டணமாக வசூல் செய்யப்படும் சூழலில் டோக்கன் என் அடிப்படையில் திருமணம் நடைபெறாமல் தாலி கட்டிக்கொண்ட மணமக்கள் எழுவதற்கு முன்பாகவே பாய் போடும் போட்டியில் வெல்பவர்களுக்கே திருமணம் செய்து வைக்கும் பரிதாப நிலை மாற வேண்டும். இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.